கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலும் பரிசுத்த ஆவியானுடைய வழிநடத்துதலோடும் வசனத்தின் ஆதாரத்தோடு கூட நம் மலை பிரசங்கத்தை குறித்து தியானித்து வருகிற கர்த்தருக்கு உதவி செய்கிறார். அதனுடைய தொடர்ச்சியை இந்த நாளில் கூட நம்ம தியானிக்க போகிறோம். அதற்கு ஆதாரமாக எடுத்து வாசிக்கலாம். மத்தேயு 5வது அதிகாரம் 14வது வசனத்தை ஒருவர் வாசிக்க நாம் யாவரும் கேட்கலாம். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள். நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. ஆமென், ஹல்லேலூயா. சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், என் மகனே, என் மகளே, நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. பக்கத்துல கைகளை கொடுத்து சொல்லுங்க, நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. முதலாவது நம்ம பார்த்தோம் மலை பிரசங்கத்திலே 8 விதமான குணநல பண்புகளை உடையவர்களை கர்த்தர் பார்த்து அவர் பாக்கியவான் என்று சொன்னார். அந்த 8 விதமான பாக்கியவான்களை கர்த்தர் இந்த உலகத்திற்கு எப்படி அவர்கள் இருக்கிறார்கள் என்று பார்க்கிறார் என்று சொன்னால், முதலாவது ஆண்டவர் அவர்களை பார்த்துட்டு நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள் என்று கர்த்தர் சொன்னார். ஹல்லேலூயா. வேதத்தில் இந்த மலை பிரசங்கத்திலே நம்ம பார்க்கிறோம் 8 விதமான பாக்கியவான்களை கர்த்தர் காண்பிக்கிறார். ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அப்படின்னு ஒரு 8 விதமான பட்டியலை கர்த்தர் காண்பிக்கிறார். அப்படி அந்த பாக்கியவான்களா இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த 8 விதமான நபர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் என்னுடைய பார்வைக்கு இந்த உலகத்துக்கு எப்படி இருக்கிறீங்கன்னா, நம்பர் 1, நீங்க இந்த உலகத்திற்கு பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. உப்பு அது தனித்துவம் வாய்ந்தது, உப்பு அது முக்கியத்துவம் வாய்ந்தது. இந்த உப்புக்கு ரீப்ளேஸ்மெண்டே கிடையாது. ஹல்லேலூயா. அதே போல கர்த்தர் நம்மை இந்த உலகத்திற்கு, இந்த பூமிக்கு உப்பாய் வைத்திருக்கிறார் என்று சொன்னால் நமக்கு வேறு மாற்று பொருளே கிடையாது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் உங்களை அழைத்த அழைப்பும் கிருபை வரங்களை ஒரு நாள் என்ன செய்யாதுங்க, மாறவே மாறாது. பக்கத்துல கைகளை கொடுத்து சொல்லுங்க, அது மாறவே மாறாது. ஹல்லேலூயா. அழைத்தவர் உண்மை உள்ளவர். ஆமென். அழைத்தவர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார்? உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அப்போ இந்த உலகத்திற்கு ஆண்டவர் உங்களை உப்பாய் அழைத்திருக்கிறார். இந்த பூமிக்கு ஆண்டவருடைய கண்கள் உங்களை, இந்த பூமிக்கு நீதாயா உப்பு, நீங்க தாமா உப்பாய் இருக்கிறீங்க. கெட்டு போகிற, நாசமாய் நடத்து கொள்ளுகிற, அழிந்து போகிற ஆத்துமாக்கள், பாவத்தில் இருக்கிற ஆத்துமாக்களை கரம் பிடித்து தூக்கி பரத்திற்கு நேராய் வழி நடத்துகிற ஒரு கிருபைகளை ஆண்டவர் உங்களிடத்தில் தந்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப அந்த உப்பு சாரமற்று போனால் எதனால சாரமாக்கப்படும்? அந்த உப்புக்கு மாற்று பொருள் கிடையாது. அதே போல நான் சொல்லுவேன், இந்த பலிபீடத்திலிருந்து உங்களுக்கு மாற்று நபர்கள் கிடையாது. ஆண்டவர் உங்களை அழைச்சிருக்கிறார்னா, அழைத்த அழைப்புல நாம் நடந்து கொள்ள ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. முதலாவது, ஆண்டவர் நம்ம இந்த உலகத்திற்கு பூமிக்கு உப்பாய் அவர் பயன்படுத்துகிறார். இரண்டாவது, இந்த 5வது அதிகாரம் 14வது வசனத்துல நம்ம பார்த்தோம், நம்ம இந்த உலகத்திற்கு எப்படி இருக்கிறோமா? வெளிச்சமாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த உலகத்திற்கு நாம் வெளிச்சமாய் இருக்கிறோம். அநேகர் நம்மை பார்த்து வெளிச்சமாகி இயேசு கிறிஸ்துவை அடையும்படிக்கு நாம் அவரை பிரதிபலிக்கிற ஒரு வெளிச்சமாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். சரி, இந்த நாளிலும் அந்த வெளிச்சம் எப்பேற்பட்ட காரியங்களை செய்யும்? உங்களுக்குள்ள இருக்கிற அந்த வெளிச்சம், எனக்குள்ள இருக்கிற அந்த வெளிச்சம், சபைக்குள்ள இருக்கிற அந்த வெளிச்சம் எப்படிப்பட்ட காரியங்களை செய்யும் என்கிறதை குறித்து இந்த நாளில் நம்ம தியானிக்க போகிறோம். ஒரு ஆமென் சொல்லிடலாமா? ஆமென். சரி, எடுத்து வாசிக்கலாம். அதற்கு ஆதாரமாய் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1வது அதிகாரம் முதல் 2 வசனத்தை ஒருவர் வாசிக்க நாம் யாவரும் கேட்கலாம். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. போதுமா? ஹல்லேலூயா. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். அவர் சிருஷ்டித்த அந்த பூமி எப்படி இருந்ததுன்னா, நம்பர் 1, அது ஒழுங்கின்மையாய் இருந்ததாம். நம்பர் 2, அது வெறுமையாய் இருந்ததாம். நம்பர் 3, ஆழத்தின் மேல் எது இருந்ததாம்? என்ன இருந்ததாம்? இருள் இருந்தது. 3 காரியத்தை ஆண்டவருடைய கண்கள் பார்க்கு. ஆண்டவர் இந்த பூமி அவர் படைக்கும் பொழுது அது எப்படிதான் இருந்தது? ஆரம்பத்தில் வெறுமையாய் இருந்தது, ஒழுங்கின்மையாய் இருந்தது,
இருள் இருந்தது. இன்னைக்கு அநேக கிறிஸ்துவர்கள் தன்னுடைய வாழ்க்கை குறித்து அவங்க அவ்வளவாய் அங்கலாய்த்து கொண்டிருக்கிறாங்க. என் வாழ்க்கை வெறுமையா இருக்கே, நான் ஆண்டவரை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டு விட்டேன், என் வாழ்க்கை ஒழுங்கின்மையா இருக்கே, இருள் சூழ்ந்த பாதையில நடக்கிறது போல என் வாழ்க்கை இருக்கே நீங்க நினைச்சீங்கன்னா ஆரம்ப அற்பமா தான் இருக்கும். ஆனா முடிவை சம்பூர்ணமாய் கர்த்தர் தருவார். பக்கத்துல கைகளை கொடுத்து சொல்லுங்க, இந்த நிலைமை உங்களுக்கு நிரந்தரம் கிடையாது. சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் படைத்த இந்த உலகத்திலே ஆழத்தின் மேல் இருள் இருந்தது உண்மைதான்யா. ஆமென். கர்த்தர் படைத்த இந்த உலகம் ஒழுங்கின்மையா இருந்தது உண்மைதான், வெறுமையா இருந்தது உண்மைதான். ஆனாலும் இந்த ஒழுங்கின்மையை, இந்த வெறுமையை, இந்த இருளை நீக்குகிறதற்கு ஆண்டவர் ஒரு காரியத்தை உண்டு பண்ணினார். 3வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார். வெளிச்சம் உண்டாக கடவது என்றார். வெளிச்சம் உண்டாயிற்று. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. பூமி வெறுமையா இருந்தது உண்மைதான்யா. பூமி ஒழுங்கின்மையா இருந்தது உண்மைதான். ஆழத்தின் மேல் இருள் இருந்தது உண்மைதான். ஆனாலும் அந்த இருளுக்குள்ள யார் இருந்தார்? தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். உங்களுடைய வாழ்க்கை வெறுமையா இருள் நிறைந்த ஒரு சூழ்நிலையோடு கூட காணப்பட்டுட்டுன்னா தயவு செய்து நான் சொல்ற இந்த பலிபீடத்திலிருந்து கவலைப்படாதீங்க. கர்த்தருடைய ஆவியானவரும் அந்த இடத்துல இருக்கிறார். இன்னைக்கு சீஷர்கள் எல்லாரும் அக்கறைக்கு போவோம் வாருங்கள்னு படகுல போறாங்க. திடீர்னு படகுல என்ன நடக்குது? ஒரு பெரிய காற்றழுத்த சூழ்நிலை உண்டாகுது. பெரிய பெரிய அலைகள் தோன்றுது. அந்த படகுல போற 12 பேரும் அவங்க பயப்படுறாங்க. ஐயோ, நான் இன்னைக்கு மரிச்சிருவனோ, இன்னைக்கு அவ்வளவுதான் என் சாப்டர் முடிஞ்சிருமோ, இன்னைக்கு அவ்வளவுதான் என் கதை முடிஞ்சிருமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் பயப்படுறாங்க. பயந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை திரும்பி பார்க்கறாங்க. அவர் என்ன பண்றாருங்க? ஹல்லேலூயா. பக்கத்துல கைகளை கொடுத்து சொல்லுங்க, அவர் உங்க வாழ்க்கையில தூங்குறது போல இருக்கும், ஆனா கரெக்டான டைம்ல எழும்பி அற்புதம் செஞ்சிருவார். ஹல்லேலூயா. ஆமா, நம்ம தான் பேதுருவை போல ஆண்டவரை இன்றைக்கே எழும்புங்கப்பா, இன்றைக்கே எழும்புங்க, இப்பவே நடத்திருங்க, இன்னைக்கே கல்யாணம் நடக்கணும், நாளைக்கு என்ன நடந்துடணும்? பிள்ளை பிறந்துடணும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு நேரத்தையும், ஒவ்வொன்றத்திற்கும் ஒவ்வொரு காலத்தையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆண்டவருக்கு தெரியும் தன்னுடைய சீஷர்களுடைய விசுவாசத்தினுடைய ஆழ அகல உயரம் எவ்வளவு என்பதை அவர் சோதித்து பார்க்கிறதுக்காக அந்த இடத்துல தூங்குறது போல உட்கார்ந்துட்டு இருந்தார். அல்லேலூயா. ஏன்னா அவர் தூங்கலம்மா. வசனம் சொல்லுது, இஸ்ரவேலை காக்கிறவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. அவர் தூங்கல, அவர் தூங்குறது போல உட்கார்ந்துட்டு இருந்தார். உங்களுடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் அவர் தூங்குறது போல இருக்கும். ஆண்டவர் ஒருத்தர் இருக்கிறாரா அப்படின்னு சொல்ற சூழ்நிலை கூட உங்களுடைய வாழ்க்கையில இருக்கும். ஆனால் உங்க கண்களுக்கு தெரியாம அவர் கிரியை செய்து கொண்டே இருக்கிறார். எத்தனை பேர் இதுக்கு நீங்க ஆமென் சொல்ல முடியும்? அவர் ஒருவேளை நீங்க நினைக்கலாம், ஆண்டவரை நான் ஆராதிக்கிறேன், சர்ச்சுக்கு போறேன், ஜெபம் பண்றேன், வேதம் வாசிக்கிறேன், உபவாசிக்கிறேன், ஆனா என் வாழ்க்கையில ஏன் நடக்க மாட்டேங்குது? ஏன் என் வாழ்க்கையில மாத்திரம் நடக்க மாட்டேங்குது? ஒருவேளை ஆண்டவரை மறந்துட்டாரோ? பேதுரு ஒருவேளை அப்படி நினைச்சிருக்கலாம். நினைச்சது ஆண்டவர் என்ன பண்றான்? நல்லா தொந்தரவு பண்ணி எழுப்புறான். ஆண்டவர் எழுப்பி முதல்ல யாரை தெரியுமா அடக்குனாரு? காற்றையும் கடலையும் அடக்கல. பேதுருவை திரும்பி சொன்னார், அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய்? அல்லேலூயா. பக்கத்துல கைகளை கொடுத்து சொல்லுங்க, ஏங்க சந்தேகப்படுறீங்க? ஆண்டவர் செய்வாருங்க. அல்லேலூயா. உங்களுக்கு செய்யாம யாருக்கு செய்ய போறார்? நான் சொல்றது புரியுதா? உங்களுக்கு தராம கர்த்தர் யாருக்கு தரப்போகிறார்? உங்களுக்கு தருவார். அப்போ ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஒருவேளை மனுஷங்க தலைக்கு மேல நடந்து போற சூழ்நிலைக்கு மத்தியில நீங்க நடந்து போகலாம். சொல்லுவேன், ஆண்டவர் படகுல இருக்கிறார். காற்றையும் கடலையும் அடக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல அவிசுவாசத்துல துள்ளிட்டு இருந்த அந்த நபரை ஆண்டவர் அடக்கிட்டு அப்புறம் திரும்பி சொன்னார், காற்றை பார்த்து கடலையும் பார்த்து இறையாதே, அமைதலாயிரு. அந்த நேரத்திலே அற்புதம் நடந்தது. அல்லேலூயா. பொருளாதார இயேசு கிறிஸ்து அவர் ஆழத்தின் மேல் இருள் இருந்தது உண்மைதான். ஆனாலும் தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். உங்க போராட்டத்துல நீங்க தனித்து இல்ல, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. இந்த ஓய்வு நாளில் ஆண்டவர் உங்களோடு கூட சொல்றார், நீ போராடுறதானே, நீ பிரச்சனைக்கு ஊடாய் கடந்து செல்றதானே, கண்ணீரின் பள்ளத்தாக்கை உருவன் நடக்கிறதானே, நீ தனியா இல்ல. உன் கண்ணுக்கு நான் இருக்கிறது போல தெரியாமல் இருக்கலாம், ஆனா நான் உன் கூட தான் இருக்கிறேன்.
அல்லேலூயா. அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறது தான் அவருக்கு பிரியமான ஒரு காரியம். அல்லேலூயா. அவர் நம்மோடு கூட தான் இருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த இருள் நிறைந்த சூழ்நிலைகள், அப்படிப்பட்ட அந்த ஒழுங்கின்மை நிறைந்த சூழ்நிலைகள், அப்படிப்பட்ட வெறுமையான சூழ்நிலைகளை மாற்றுகிறதற்கு ஆண்டவர் ஒரு காரியத்தை படைத்தார். அதைத்தான் 3வது வசனத்துல நம்ம வாசித்தோம். மறுபடியும் அதை வாசிக்க கேட்கலாமா? தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார். வெளிச்சம் உண்டாயிற்று. அவர் வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு சொன்ன உடனே வெளிச்சம் உண்டாயிற்று. அந்த வெளிச்சம் உண்டான உடனே நம்பர் 1 ஒழுங்கின்மை மாறினது. நம்பர் 2 இருள் மறைந்து போனது. நம்பர் 3 வெறுமை ஒளிந்து போனது. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த நாட்களிலே உலகத்தை படைத்த அந்த முதலாவது நாட்களிலே ஆண்டவர் வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு சொன்னார் பாத்தீங்களா? அந்த வெளிச்சத்தை பார்த்து தான் ஆண்டவர் சொன்னார், என் பிள்ளைகளுக்குள்ளே நீங்க கடந்து செல்ல வேண்டும். ஹல்லேலூயா. ஒருவேளை நமக்குள்ள அநேக வெறுமை இருக்கலாம். ஒருவேளை நமக்குள்ள ஒரு 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 விதமான ஒழுங்கின்மையான காரியங்கள் இருக்கலாம். நமக்குள்ள இருள் நிறைந்த ஒரு காரியம் நமக்குள்ள இருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. அப்போ அந்த வெளிச்சம் நிறைந்த ஒரு மனிதன், வெளிச்சத்தினாலே நிரப்பப்பட்ட ஒரு மனிதன் ஒரு இடத்துல இருக்கிறான்னா, நம்பர் 1 இருள் முற்றிலுமாய் அகன்று போயிடும். ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் எந்த ஒரு மனிதன் முழங்காலிட்டு கரங்களை உயர்த்தி கர்த்தரை நோக்கி பார்க்கிறானோ, அந்த மனிதனை பார்த்து சொல்லுவார், நீ உலகத்திற்கு வெளிச்சமாயிருக்கிறாய். ஹல்லேலூயா. பக்கத்துல கைகளை கொடுத்து சொல்லுங்க, நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. நமக்குள்ள ஆண்டவர் ஒரு வெளிச்சத்தை வைத்திருக்கிறார். நீங்களும் நானும் ஒளியின் பிள்ளைகளாய் இருக்கிறோம். அல்லேலூயா. அப்படிப்பட்ட நம்மை பார்த்து தான் கர்த்தர் சொல்லுகிறார், நீங்க உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீங்க. நீங்களே நினைச்சாலும் உங்களை நீங்க ஒளித்து கொள்ள வைக்க முடியாது. ஏன்னா மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்கவே மாட்டாது. அப்போ இந்த ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்த நாட்களிலே அந்த பூமி எப்படி இருந்துச்சா? அது வெறுமையா இருந்துச்சு. அந்த பூமி ஒழுங்கின்மையாக இருந்துச்சு. அந்த பூமி இருள் நிறைந்ததாக இருந்தது. அப்படிப்பட்ட ஒழுங்கின்மை, இருள், ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு பிரியமில்லாத அநேக காரியங்கள், வெறுமைகள், இப்படி நிறைய காரியங்கள் இருந்தாலும் வெளிச்சம் என்கிற ஒன்று உள்ள போன உடனே அந்த 3ம் மாறிடுச்சு. ஹல்லேலூயா. ஆண்டவர் பார்க்கிறார், அதே உலகத்திலே நம்மை கர்த்தர் வைத்திருக்கிறார். இதே உலகத்திலே வெளிச்சத்தை நம் மூலியமாய் வெளிச்சத்தை இந்த உலகத்திற்கு கொடுக்க ஆண்டவர் பிரியப்படுகிறார். அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார் மத்தேயு 5:14, நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. ஆமா, யோசித்து பாருங்களேன். ஒரு 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 2-3 வருடங்களா ஒரு வீடு பூட்டி இருக்குன்னு வச்சுக்கொள்ளுங்க. அந்த பூட்டி இருக்கிற வீடுல கதவு, ஜன்னல் எல்லாம் லாக்கா இருக்கு. தொடர்ந்து வெளியில போகிறதுக்கு ஒரு வழி இல்லை. உள்ள ஒரு நபர்களும் இல்லை. உள்ள ஒரு வெளிச்சத்திற்கான ஒரு சாத்தியக்கூறுமே இல்லை. அப்ப உள்ள எப்படி இருக்கும் சொல்லுங்க? ரொம்ப இருள் நிறைந்ததா இருக்கும், வெறுமையா இருக்கும். அப்படிப்பட்ட அந்த ரூம்ல கதவை திறந்துட்டு ஒரு பவர்ஃபுல் டார்ச் லைட்டை கொண்டு போய் வச்ச உடனே அந்த இருள்லாம் போறதுக்கு 2-3 நாள் ஆகுமா? இல்ல உடனடியா இருள் போயிருமா? உடனடியா இருள் போயிடும். அந்த டார்ச் லைட்டை ஆன் பண்ண அந்த நிமிஷத்துல என்ன ஆயிரும்? அந்த இருள்கள் எல்லாம் மறைந்து போயிடும். அதே போலதான் கர்த்தர் உங்களையும் என்னை இந்த உலகத்திலே வைத்திருக்கிறார். இன்று கூட ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் படைத்தார் அல்லவா? அன்றைக்கு இருந்த அதே இருளின் கிரியைகள், அன்றைக்கு இருந்த அதே ஒழுங்கின்மைகள், அன்றைக்கு இருந்த அதே வெறுமைகள் இந்த நாட்களிலேயும் கிரியை செய்து கொண்டுதான் இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த இருளையும் அந்த ஒழுங்கின்மையும் அந்த வெறுமையையும் மாற்றுகிறதற்காக ஆண்டவர் ஒரு வெளிச்சத்தை தெரிந்து கொண்டிருக்கிறார். அந்த வெளிச்சம் தான் நீங்களும் நானும். ஹல்லேலூயா. அப்போ நாம் நம்முடைய அழைப்பை தெரிந்து கொள்ளணும். நான் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறேன்? இந்த உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்க நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். இந்த உலகத்தில் இருக்கிறதான இருள் சூழ்ந்த காரியங்களை அகற்றுகிறதற்காக கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நாம் நம்முடைய அழைப்பை தெரிஞ்சுக்கிட்டாலே 100% கர்த்தருடைய அந்த இடத்துல பாதையில நம்ம நின்று விடுவோம். அல்லேலூயா. இன்னைக்கு முதல்ல நம்முடைய அழைப்பு நமக்கு தெரியணும். எந்த ஊருக்கு போறோம்னு தெரிஞ்சாதான் அந்த ஊருக்கு போற ட்ரெயின்ல நம்ம ஏற முடியும். இல்ல ட்ரெயின்ல ஏறினாலே ஊருக்கு போயிடலாம்னு நினைச்சிட்டோம்னா இந்த ஊருக்கு போறதுக்கு பதில் எந்த ஊருக்கு போயிருவோம்?
வேற ஊருக்கு அப்போ அழைத்த அழைப்பு நமக்கு தெரியணும். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களையும் என்னை எதுக்காக அழைச்சிருக்கிறார்? இந்த உலகத்தில் இருக்கிற இருளை வெளிச்சமாக்குறதுக்காக அழைத்திருக்கிறார். பக்கத்தில் கைகளை கொடுத்து சொல்லுங்க, உலகத்தில் இருக்கிற இருளை வெளிச்சமாக்குறதற்காக கர்த்தர் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் அழைத்தது சரிதான். அழைத்துட்டு ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்ம வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுகிறதற்காக நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த உலகத்தை ஒளியாய் மாற்றுகிறதற்காக நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படி அழைக்கப்பட்டிருக்கிற நாம் நம்முடைய நிலையிலே நிற்காத பட்சத்திலே ஆண்டவர் மறுபடியுமாய் அந்த அழைப்பை நினைப்பூட்டுகிறார். எடுத்து வாசிங்க. எபேசியர் 5வது அதிகாரம் 8வது வசனத்தை ஒருவர் வாசிக்க நாம் யாவரும் கேட்கலாம். முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாயிருந்தீர்கள், கர்த்தருக்குள் வெளிச்சமாயிருக்கிறீர்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். முற்காலத்தில் எப்படி இருந்தோமா? அந்தகாரமாய் இருந்தோமா? அதாவது முற்காலத்தில் ஆண்டவர் அழகா சொல்றாரு பாருங்க, நீங்க அந்தகாரத்தின் பிள்ளைகளா இல்ல, அந்தகாரமாவே இருந்தீங்களாம். ஹல்லேலூயா. அந்தகாரமாகவே இருந்தோமா? இருளாகவே இருந்தோம். இருளிலே நடக்கிறவனாய் அல்ல, இருளாகவே இருந்தோம். அப்படி அந்த இருளாய் இருந்த நம்மை கர்த்தர் இப்பொழுது பார்த்து சொல்லுகிறார். அந்த வசனத்தை வாசிங்க மைக்ல. முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாயிருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாயிருக்கிறீர்கள். நான் சொன்ன உடனே கண்டினியூ பண்ணுங்க. முற்காலத்துல எப்படி இருந்தோமா? நம்மலாம் அந்தகாரமா இருந்தோம். ஆனா இப்போ இந்த நிமிஷத்துல சபைக்குள்ள இருக்கிற நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம்? வெளிச்சமா இருக்கிறோம். ஹல்லேலூயா. நம்ம யாருக்குமா வெளிச்சம்? இந்த உலகத்திற்கு நாம் வெளிச்சமா இருக்கிறோம். வாசிக்க கேட்கலாம். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் மத்தேயு 5:14 சொல்லிட்டார், நீங்க உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். உங்களை கொண்டு தான் நான் இருளை வெளிச்சமாய் மாற்றப் போகிறேன். உங்களை கொண்டு தான் நான் வெறுமையை மாற்றப் போகிறேன். உங்களை கொண்டு தான் நான் ஒழுங்கின்மையான காரியங்களை மாற்றப் போகிறேன். ஆனால் நாளடைவில் நீங்க எப்படிப்பட்டவன்னு உங்களுக்கே தெரியாம என்ன பண்ணிருது? போய்கிட்டு இருக்கு. ஆண்டவர் மறுபடியும் எபேசியர் சபைக்கு இப்படியாய் அவர் நினைப்பூட்டுகிறார், நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். பக்கத்துல கைகளை கொடுத்து சொல்லுங்க, நீங்க வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். அப்போ நம்மளுடைய நடக்கை என்று ஒன்று உண்டு. அந்த நடக்கை எப்படிப்பட்டதா இருக்கணுமா? வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நம்ம நடந்து கொள்ளணுமா? ஹல்லேலூயா. இப்போ வெளிச்சத்தின் பிள்ளைகள்னா வெளிச்சம் யாரு? கர்த்தராக இயேசு கிறிஸ்துவே நமக்கு நித்திய வெளிச்சமாக இருக்கிறார். அவருடைய பிள்ளைகளா நம்ம என்ன செய்யணுமா? நடந்து கொள்ளணும். பக்கத்துல கைகளை கொடுத்து சொல்லுங்க, இயேசுவுடைய பிள்ளைகளாய் நாம் நடந்து கொள்ள வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஒரு முறை நான் கப்பல்ல வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது நடந்த ஒரு காரியம். நான் அப்பதான் கப்பல்ல சேர்ந்து புதுசு, ஒரு வாரம் 2 வாரம் கூட ஆகலை. கப்பலில் போய்கிட்டே இருக்கிறோம். ஷார்ஜாலேருந்து ஈராக் அப்படிங்கிற ஒரு பகுதிக்கு நாங்கள் போயிட்டே இருக்கிறோம். அப்படி போயிட்டே இருக்கும் பொழுது கப்பலில் GMDSS அப்படின்னு ஒரு கருவி சொல்லுவாங்க. அந்த கருவி பழுதாயிருச்சு. அந்த கருவியினுடைய வேலை என்னன்னா, கப்பல் கரெக்டாக போகிற திசைக்கு அது நமக்கு அந்த வழியை காட்டும். இந்த இடத்துக்கு போனால் இந்த ஊருக்கு போய் சேர்ந்துருவீங்கன்னு சொல்லிட்டு நமக்கு வழியை காட்டும். ஆனால் என்ன ஆயிடுச்சு? கரெக்டாக அந்த கருவி பழுதாயிருச்சு. பழுதான உடனே அந்த கப்பலில் இருக்கிற எல்லாரும் குழம்பி போயிட்டாங்க. அதாவது கேப்டன்லாம் இருக்கிறாரு பார்த்தீங்களா, ரொம்ப குழம்பி போயிட்டார். ஏன்னா நடு கடலில் இருக்கிறோம். கிட்டத்தட்ட கரைக்கும் எங்களுக்கு 200 நாட்டிக்கல் மைலுக்குள்ளே நாங்கள் நிற்கிறோம். நாங்கள் வெளியில் வந்து பார்க்குறோன்னா ஒரு கரையோ எதுவுமே தெரியல. ஹல்லேலூயா. ஒன்றும் தெரியல. பக்கத்தில் ஏதாவது உதவி கேட்கலன்னா பக்கத்தில் இருக்கிற கப்பல்கள் கூட எங்கள் இடத்துல இல்லை. நாங்கள் மாத்திரம் தன்னந்தனியாக தனித்து விடப்பட்டவர்களாக இருந்தோம். அப்போது கேப்டன் வந்து என்ன பண்ணாரு, படகை நான் ஓரளவுக்கு செலுத்திடுறேன், இந்த கப்பலை நான் முடிஞ்ச அளவுக்கு கரைக்கு கொண்டு போய்ட்றேன்னு சொல்லிட்டு 2 நாள் ட்ரை பண்ணியிருக்கிறார். எத்தனை நாளுங்க? 2 நாள். எப்படி தெரியுமாச்சு? இந்த மாடை ஒரு இடத்துல கட்டிட்டு புல்லை மேய விடுவாங்க பார்த்தீங்களா, அதே போல் 2 நாள் ஒரே இடத்த சுற்றிக்கிட்டே கப்பல் வந்துருக்கு. ஹல்லேலூயா. உடனே எங்கள் கப்பலில் இருக்கிற எல்லாருமே குழம்பி போயாச்சு.
என்னடா வழி தெரியல, கப்பலில் இருக்கிற பெட்ரோல் ஃபியூவல் எல்லாமே குறைஞ்சு போயிட்டே இருக்கு, இன்னும் கொஞ்சம் ஒரு 2-3 நாள் எனக்கு வழி தெரியாமல் இந்த கப்பல் அலைஞ்சிட்டே இருந்துச்சுன்னா அவ்வளோதான், கப்பல் வந்து கரைக்கு போகிறது ரொம்ப 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 கடினமான ஒரு காரியம், வழியே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டு இருந்தோம், நாங்கள் காத்துட்டு இருந்தோம். ஆனால் கர்த்தருடைய பெரிதான கிருபையினால கப்பல் அப்படியே டைரக்டா செலுத்திட்டே இருக்கும்போது திடீரென்று தூரத்தில், ரொம்ப தூரத்தில் ஒரே ஒரு வெளிச்சம் தெரிஞ்சுதான். ஹல்லேலூயா. அப்போ அந்த வெளிச்சம் இருக்குன்னா என்ன அர்த்தம்? கரை பக்கத்தில் இருக்குன்னு அர்த்தம். ஆமா தானே? ஒரு வெளிச்சம், அது அப்படியே அந்த வெளிச்சத்தையே பார்த்துட்டு கப்பலை செலுத்திட்டே வந்தாங்க. பக்கத்தில் வரும் பொழுது அது ஒரு கலங்கரை விளக்கம், ஒரு லைட் ஹவுஸ். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த கலங்கரை விளக்கத்தை பார்த்த உடனே எங்க கப்பலில் இருந்த ஒவ்வொருத்தருக்கும் அவ்வளவு சந்தோஷம். நாங்க என்ன பண்ணிட்டோம்? கரையை பார்த்துட்டோம். நாங்க என்ன ஆயிருவோம்? கரை சேர்ந்துருவோம். எங்களுக்கு என்ன நடந்துரும்? நன்மை நடந்துரும் சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்கும் அவ்வளவு சந்தோஷம். ஹல்லேலூயா. அந்த லைட் ஹவுஸை பார்த்த உடனே அவ்வளவு சந்தோஷம். அது போலதாம்மா இந்த உலகத்தில் அநேக மக்கள் இருள் நிறைந்த பள்ளத்தாக்கள் நின்று கொண்டு இருக்கிறாங்க. அநேக மக்கள் ஒழுங்கின்மையா இருக்கிறாங்க. அநேக மக்கள் தன்னுடைய வாழ்க்கையை அவர்களுக்கே பிடிக்காத ஒரு சூழ்நிலையோடு கூட அவர்கள் வாழ்ந்து கொண்டு வருகிறார்கள். அல்லேலூயா. அவர்களை நேர்வழியாய் நடத்துகிறதற்கு ஒரு கலங்கரை விளக்கமா கர்த்தர் உங்களையும் என்னை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. பக்கத்துல கைகளை கொடுத்து சொல்லுங்க, நீங்க தான் லைட் ஹவுஸ். ஹல்லேலூயா. நீங்க தான் கலங்கரை விளக்கமா இருக்கிறீங்க. அப்போ ஆண்டவர் நம்மளை வைத்து அநேக இருளில் இருக்கிற ஜனங்களை வெளிச்சத்திற்கு நேராய் அழைத்து கொண்டு வருகிறதற்கு நம்மை கர்த்தர் பயன்படுத்த விரும்புகிறார். அல்லேலூயா. அதனால தான் மலை பிரசங்கத்தில் ஆண்டவர் 5:14 சொல்லி இருக்கிறார், நீங்கள் இந்த உலகத்திற்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள். இன்னைக்கு நிறைய பேர் நம்ம மனசுல இப்படியே நினைக்கிறோம், பாஸ்டர் என் குடும்பத்திலே ஏராளமான பிரச்சனை, என் குடும்பத்திலேயே ஒரு மனுஷன் யாராவது வந்து விளக்கை ஏற்ற மாட்டானான்னு எனக்கு தோணுது, இதுல நான் இன்னொருத்தனுக்கு விளக்கா இருப்பேனா, இதுல நான் ஒருத்தனுக்கு விளக்கா இருப்பேனா நீங்க நினைச்சீங்கன்னா நான் சொல்லுவேன், நீங்க தான் கர்த்தருடைய பார்வையில் இந்த உலகத்திற்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள். மலைக்கு மேல இருக்கிற பட்டணம் ஒரு நாள் என்ன செய்யாது, அது மறைஞ்சிருக்க சான்ஸே கிடையாது. சான்ஸ் இருக்கா? மலைக்கு மேல இருக்கிற ஒரு பட்டணம் அது மறைந்திருக்க சான்ஸ் இருக்கா? சான்ஸே கிடையாது. ஏன்னா ஆண்டவர் அந்த மலைக்கு மேல இருக்கிற பட்டணத்தை எல்லோர் கண்கள் பார்க்க அவர் உயர்த்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. எந்த ஒரு மனிதன் கர்த்தருடைய வார்த்தையின்படி இந்த உலகத்திற்கு வெளிச்சமாய் பயன்படுத்தப்படுகிறானோ அந்த மனிதனை கர்த்தர் உயர்த்திடுவார். ஹல்லேலூயா. அவர் உயர்த்துகிறத எந்த ஒரு மனுஷனாலையும் தடை பண்ணவே முடியாது. ஹல்லேலூயா. அந்த லைட் ஹவுஸை பார்த்த உடனே அவ்வளவு சந்தோஷம். நாங்கள் கரைக்கு போயிடுவோம், நாங்கள் கரை சேர்ந்துருவோம், ஒரு நல்ல ஒரு அற்புதமான காரியம் எங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது. அவ்வளவு சந்தோஷத்தோடு கூட நாங்கள் கரைக்கு வந்தோம். கரைக்கு வந்த உடனே ஒரு பெரிய பார்ட்டி ஆயத்தப்படுத்தினாங்க. 2-3 நாள் வழி தெரியாமல் திக்கி திணறி அலைஞ்சிக்கிட்டு இருந்தோம். இப்போ எங்களுக்கு வழி தெரிஞ்சிருச்சு. ஹல்லேலூயா. 2 நாளைக்கு அவ்வளவு சந்தோஷம்னா எத்தனையோ மக்கள் கிறிஸ்துவை அறியாத, கிறிஸ்துவர்கள் அல்லாத அவர்கள் எல்லோரும் இருளான பாதையில நடந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஆமீன். கடந்த ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி நான், என்னுடைய மனைவி கேபி 3 பேரும் வழக்கமாய் நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை போகிறது போல பீச்சுக்கு போயிட்டு இருந்தோம். போகும்போது என் வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு. பஞ்சர் ஆன உடனே என்ன பண்ணிட்டேன், இவங்களையும் கூட்டிட்டு பஞ்சர் கடைக்கு போக முடியாது, அதனால ஒரு ஆட்டோ புக் பண்ணிட்டு கேபியும் மனைவி மாத்திரம் நீங்கள் பீச்சுக்கு போங்க, நான் பஞ்சர் ஓட்டிட்டு என்ன பண்ணிடுறேன் பின்னாடியே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சர் ஓட்ட போயிட்டேன். அந்த இடத்துல ஆட்டோ டிரைவரா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஒரு நல்ல ஒரு லேடி டிரைவர் ஆண்டவர் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமா, நம்ம சிஸ்டரும் கேபி எல்லாரும் போயிட்டு இருக்கிறாங்க. அந்த பீச்சுக்கு போய் அந்த இறங்குற நேரத்தில் சிஸ்டர் சொல்லியிருக்கிறாங்க, ஏசப்பா அவங்களை நேசிக்கிறார், கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஆனால் அவங்கள பார்க்கும்போது அவங்க கர்த்தரை அறியாத, கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாத பொட்டெல்லாம் வச்சிருந்தாங்க நினைக்கிறேன். அப்பேற்பட்ட ஒரு ரூபத்தோடு இருந்தவங்க இந்த வார்த்தையை சொன்ன உடனே, எம்மா நீ ஆட்டோல ஏறி எவ்வளவு நேரம் ஆச்சு, இறங்கும் போது இயேசுசாமியை பத்தி சொல்றிய, ஆரம்பத்திலே சொல்லியிருந்தா நான் நிறைய கதைகளை கேட்டிருப்பேன்ல, இப்ப சொல்றியம்மா. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த உலகத்துல நிறைய பிரஜாதி மார்க்கத்தார், கர்த்தரை அறியாத அவர்கள் எல்லோரும் இப்படிப்பட்டவர்களா தான் இருக்கிறாங்க. அவங்க வெளிப்பிரகாரமாய் நல்ல ஒரு ஆடை ஆபரணங்கள் போட்டு நல்ல ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு லைஃப் வாழ்ந்துட்டு இருக்கலாம். ஆனா உள்ளுக்குள்ள எனக்கு யாராவது ஆறுதல் சொல்ல மாட்டாங்களா, உள்ளுக்குள்ள என் பிரச்சனைக்கு ஏதாகிலும் ஒரு தீர்வு கிடைச்சிராதா, உள்ளுக்குள்ள உடைந்து போயிருப்பாங்க.
அவங்க நொந்து போயிருப்பாங்க. கர்த்தர் அந்த உடைந்து நொந்து போன இருதயங்களுக்கு, இருளா இருக்கிற அவர்களுக்கு வெளிச்சமாய் உங்களையும் என்னையும் தான் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம பிரஜாதி மார்க்கத்தாருக்கு ஒளியா இருக்க நம்ம பயப்படுறோம். ஏன்னா இயேசுவை குறித்து அவங்க கிட்ட சொன்னோம்னா நம்ம ஏதாகிலும் ஒரு மாதிரி பார்த்துருவாங்களோன்னு ஒரு எண்ணம் அது உங்களுக்குள்ள இருக்கா? இருக்குதானே? எனக்கு தெரியும் 99% இருக்கும். அல்லேலூயா. நான் ஒரு முறை ஊழியத்திற்காக அரக்கோணத்துக்கு போயிருந்தேன். அந்த அரக்கோணத்துல பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு தைலம் விற்கிற வியாபாரி ரொம்ப அழகா ப்ரமோஷன் பண்ணினார். என்ன தெரியுமா பண்ணினார்? தைலத்தை கையில வச்சுக்கிட்டார். பக்கத்துல ஒரு தெர்மாகோலியும் பக்கத்துல கையில வச்சுக்கிட்டார். அவர் சொன்னார், நான் கொடுக்கிற இந்த தைலம் இதை நீங்க போட்டீங்கன்னா, இங்க பாருங்க சார், இங்க பாருங்க மேடம், இந்த தெர்மாகோல ஒரு சொட்டு ஊத்துறேன். இந்த தெர்மாகோல் அப்படியே உருகி ஊத்துது பாத்தீங்களா? அதே போல நீங்க ஒரே ஒரு சொட்டு உங்க மூக்குல விட்டீங்கன்னா உங்களுடைய சளி பிரச்சனை எல்லாம் அந்த தெர்மாகோலை போல உருகி போயிடும். உங்களுக்கு வாழ்க்கையில சளியே வராது. ஒன்னு வாங்கினா 2 ஃப்ரீங்க. கம்பெனி விளம்பரத்துக்காக மட்டும்தான். ஆனா இதோட ஒரிஜினல் ரேட் எவ்வளவுனா 150 ரூபாய். உங்களுக்கு நான் 15 ரூபாய்க்கு தரேன். அல்லேலூயா. அப்படி சொன்ன உடனே கூட்டம் கூடிடுச்சு. அவர்கிட்ட இருக்கிற பொருள்லாம் மொத்தமா வித்துட்டாச்சு. யோசிச்சு பாருங்க, அந்த தைலத்தை குறித்து அவருக்கு தெரியாது. ஒரு சொட்டுக்கு 2 சொட்டு நீங்க இன்னும் இழுத்தீங்கன்னா சளியே வராத அளவுக்கு போயிருவீங்க. அப்படிப்பட்ட ஒரு மருந்தா கூட அது இருக்கலாம். அந்த மருந்த தைரியமாய் ஒரு மனுஷன் ப்ரமோஷன் பண்றாரு. இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை காணும்படியான மீட்பையும் ரட்சிப்பையும் உண்டு பண்ணுகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ப்ரமோஷன் செய்கிறதற்கு நீங்களும் நானும் தயங்குறோம். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அந்த நபரை பார்த்த உடனே எனக்குள்ள ஒரு 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 தாழ்வு மனப்பான்மை. இவருக்கு சம்பளம் எவ்வளவு இருக்கும்? ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் சம்பளம் தருவாங்களா? அவர் அவ்வளவு அழகாய் அந்த பொருளை அவர் ப்ரமோஷன் பண்றார். ஆனா ஆண்டவர் எனக்கு ஒவ்வொரு நாளும் ஜீவனை கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் சுகபலத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த கொரோனா டைம்ல ஒரு சம்பவம் நடந்ததுமா. என்னன்னா, ஒரு சின்ன குழந்தை 14 வயது இருக்கும். அந்த குழந்தைக்கு கோவிட் அஃபெக்ட்னால அது ஒரு குறிப்பிட்ட மருத்துவமனையில் அதை அட்மிட் பண்ணிட்டாங்க. அட்மிட் பண்ண உடனே ஒரு 5-6 நாள் அந்த குழந்தை ரெக்கவர் ஆயிடுச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரெக்கவர் ஆன உடனே பில்லை பார்க்கும்போது 2.5 லட்சம் ரூபாய் பில்லாம். எவ்வளோங்க? 2.5 லட்சம் ரூபாய் இருந்தால் சபையை கட்டிட மாட்டோம் நம்ம. அல்லேலூயா. 2.5 லட்சம் ரூபாய் பில்லு. அந்த பில்லை பார்த்தோன்னா அந்த குழந்தை கேட்டுச்சு, அம்மா ஏன் இவ்வளோ பில்லு? ஆஸ்பத்திரி ரூமுக்கெல்லாம் 50,000 தான். ஆனா உனக்கு ஆக்சிஜன் வச்சிருக்கிறாங்க பத்தியம்மா, அதுக்கு 5 நாளைக்கு 2 லட்சம் ரூபா. அப்போ ஒரு நாளைக்கு எவ்வளோ? 50 40 50 வருதா? இல்லைங்க, 40 தான் வருது. 50 வருது. ஹல்லேலூயா. 5 நாளைக்கு ரைட். அப்போ யோசிச்சு பாருங்க, ஒரு நாளைக்கு எவ்வளோ பில்லு? ஆமா, அப்போ ஒவ்வொரு நாளைக்கு 40,000 ரூபாய் கர்த்தர் நமக்கு தரார். அல்லேலூயா. நல்லா சுவாசிக்கிறீங்களா? நல்லா மூச்சை இழுங்க. பார்த்து பட்டுன்னு விட்டுருங்க, ரொம்ப இழுத்துறாதீங்க. அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, நீங்களும் நானும் மூச்சு இழுக்கிறோம், மூச்சை விடுறோம். அந்த மூச்சை கொடுத்ததும் அதை விடுறதுக்கு உதவி செய்கிறது யாரு? நம்முடைய கர்த்தர் தான். ஏன்னா மூச்சை இழுக்கும் போது ஒரு ஓசை நம்ம அதுக்கு கொடுக்கலாம். எல்லாரும் மூச்சு இழுங்க பார்க்கலாம். ஏகமா ஏ அப்படிங்கிற ஒரு வார்த்தை. மூச்சை விடுங்க பார்க்கலாம். சு அப்படிங்கிற ஒரு வார்த்தை. அப்போ ஒவ்வொரு முறை நீங்களும் நானும் மூச்சை இழுத்து விட 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 இயேசுவை நம்முடைய உடல் உச்சரிக்குது. அவருடைய பெயரை நம்முடைய உடல் உச்சரிக்குது. ஹல்லேலூயா. இப்போ யோசிச்சு பாருங்க, 40,000 ரூபா. இந்த உலகத்துல 5-10 நாள் ஒரு ஆஸ்பத்திரியில் இருந்தாங்கன்னா லட்சக்கணக்கில் அவங்க செலவு செய்கிறாங்க. அப்போ ஆண்டவர் நமக்கு ஒவ்வொரு நாளும் எவ்வளவு கிருபை பாராட்டுறார், எவ்வளவு ஆசீர்வாதமாய் நம்மை நடத்துகிறார். என் கைகள் நல்லா இயங்குது, என் கால்கள் நல்லா இயங்குது, என் கண்கள் நல்லா இருக்கு, என் இருதயம் நல்லா இருக்கு, என் கிட்னி நல்லா இருக்கு, என்னுடைய உறுப்புகள் எல்லாம் நல்லா இருக்கு. ஆண்டவர் கொடுத்த கிருபை. ஹல்லேலூயா. எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஆண்டவர் சொல்றார், நீ இந்த உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறாய். அப்போ ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த வேலையை செய்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுகிறோம்? நம்ம தயங்குகிறோம். ஹல்லேலூயா.
இந்த உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறவர்களாய் இருக்கிறோம். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எடுத்து வாசிக்கலாம் இன்னொரு வசனத்தை. ஏசாயா 35வது அதிகாரம் 4வது வசனத்தை ஒருவர் வாசிக்க நாம் யாவரும் கேட்கலாம். மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள், இதோ உங்கள் தேவன் நீதியை சரி கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார். அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள். ஆமென் சொல்லலாமா? அப்ப ஆண்டவர் எவ்வளவு அழகான கர்த்தரை நம்ம சேவிக்கிறோம், எவ்வளவு அன்பான கர்த்தரை நம்ம சேவிக்கிறோம். ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், மனம் பதறுகிற ஒரு கூட்டம் இந்த உலகத்துல இருக்கு. எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுத்துவோம், எப்படி என்னுடைய நாட்கள் நடக்கும், நான் நல்லா இருப்பேனா, என்னுடைய பிள்ளைகள் கரை சேர்க்கப்படுவார்களா, என் வாழ்க்கையில அற்புதம் நடக்குமா, என் வாழ்க்கையில இன்றைக்கு கர்த்தர் ஒரு நன்மையை செய்வார் அப்படின்னு எத்தனையோ மக்கள் மனம் பதறி கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. என்றைக்கு எனக்கு ஒரு நல்ல காலம் பிறக்கும், என்னைக்கு எனக்கு குழந்தை பிறக்கும், என்னைக்கு எனக்கு கல்யாணம் நடக்கும், என்னைக்கு எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கும்னு கிறிஸ்துவர்கள் மாத்திரமல்ல, கிறிஸ்துவர்களை அறியாத, கிறிஸ்துவை அறியாத எத்தனையோ பேர் என்ன பண்றாங்கம்மா, இப்படி புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. அப்படி மனம் பதறுகிறவர்களை பார்த்து வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் இருக்கிற நீங்களும் நானும் எப்படி சொல்லணுமா? முதல்ல அதை எடுத்து வாசிங்க பார்க்கலாம். பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள், இதோ உங்கள் தேவன் நீதியை சரி கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார். போதுமா? யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் அழகா சொல்றார், அப்படிப்பட்ட பயத்தோடு, கலக்கத்தோடு, தயக்கத்தோடு இருக்கிற அந்த ஜனங்களை பார்த்து சொல்லுங்க, பயப்படாதீங்க, உங்க தேவன் உங்களுக்கு நீதி செய்வார், உங்கள் தேவன் உங்களுக்கு ஆறுதலாக இருப்பார் அப்படின்னு நீங்களும் நானும் சொல்லணும்னு கர்த்தர் விரும்புறார். ஹல்லேலூயா. ஆனா இன்னைக்கு கிறிஸ்துவம் எப்படி தெரியுமா போயிட்டு இருக்கு? வேற யாராவது பிரஜாதி மார்க்கத்தார் நம்ம கிட்ட வந்து, பிரதர் நீங்க பயப்படாதீங்க, நீங்க திடன் கொள்ளுங்க, கர்த்தர் பார்த்துப்பார் அப்படின்னு மற்றவங்க நம்ம கிட்ட சொல்லணும்னே நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? நம்ம பிரஜாதி மார்க்கத்தாருக்கு அந்த வார்த்தையை சொல்லணும், நம்ம கிட்ட இருக்கிறவர் பெரியவர். ஹல்லேலூயா. நம்ம கிட்ட இருக்கிறவர் இந்த உலகத்தில் இருக்கிற அவனை காட்டிலும் 100 மடங்கு 1000 மடங்கு அவர் பெரியவராய் இருக்கிறார். அவரை நம்ம கரங்களில் வைத்திருக்கிறோம். அவருடைய துணையோடு கூட நம்ம மற்றவர்களை பார்த்து சொல்லணும்னு கர்த்தர் விரும்புகிறார். நீங்க பயப்படாதீங்க, கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார் அப்படின்னு நம்ம சொல்லணும்னு நினைக்கிறோம். ஆனா ஆண்டவர் என்ன பார்க்கிறார்னா, என் பிள்ளைங்க இப்பேற்பட்ட அழைப்புக்காக அழைக்கப்பட்டிருக்கிறாங்க, ஆனா என் பிள்ளைங்களை என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, ஆறுதலை தேடி அலைந்து கொண்டு இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பார். அல்லேலூயா. இப்போ இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் பதறாங்க, எத்தனையோ பேர் இதாயிருமோன்னு பயந்து கொண்டு இருக்கிறாங்க. அவர்களுக்கு அவங்க இருளில் இருக்கிற ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அவர்களுக்கு நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோமா, வெளிச்சமா இருக்கிறோம் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. இருப்பீங்களா? அல்லேலூயா. ஆமென். நம்மளுடைய சரௌண்டிங்கில், நம்ம சபை சார்ந்த இடத்துலையும் சரி, உங்களுடைய வீட்டை சார்ந்த இடத்துலையும் எத்தனையோ பிரஜாதி மார்க்கத்தார் அவங்க இப்படி தான் பதறிட்டு இருக்கிறாங்க. ஆனால் வெளியில் சொல்ல மாட்டாங்க. ஆனால் அவங்க முகத்தை பார்த்தாலே தெரிஞ்சிடும் அவங்களுக்குள்ள அவ்வளவு போராட்டம் இருக்குது, அவ்வளவு இருள் சூழ்ந்த இடத்துல அவங்க இருக்கு. எனக்கு ஒரு வெளிச்சம் தெரிஞ்சிடாதா? என் வாழ்க்கைக்கு ஒரு விடிவு காலம் பிறந்துடாதா? எனக்கு என்னைக்குத்தான் நல்ல காலம் பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதையோ பார்த்துட்டு ஓடுறாங்க. ஆனால் அவர்களுக்கு ஆண்டவர் உங்களையும் என்னையும் தான் வெளிச்சமாய் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். அப்போ கிறிஸ்துவர்கள் எல்லாரும் இந்த உலகத்துக்கு யாரா இருக்கிறோம்? வெளிச்சமாக இருக்கிறோம். ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி, ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம் என்று ஒரு ஊழியர் சொல்ல நான் கேட்டேன். என்னன்னா, ஒரு வாலிப தம்பி சைக்கிள் ஓட்டிட்டு போயிட்டு இருந்தானா ஒரு கிராமத்தில். இப்போல்லாம் நம்ம பைக்கில் தான் ஹெட்லைட் போடணும், அப்போல்லாம் சைக்கிள்லேயே லைட் போட்டுட்டு தான் போகணும். அப்படி சைக்கிளில் லைட் போடலைன்னா போலீஸ் என்ன பண்ணுவாங்க, சைக்கிளை எடுத்துகிட்டு போக கூட வாய்ப்பு உண்டு. அப்போ அந்த தம்பி என்ன பண்ணுறாராம், ரோட்டில் சைக்கிள் ஓட்டிக்கிட்டே போகிறாராம். அது கிராமமான ஒரு பகுதி, அதாவது இந்த பஜார் அந்த மாதிரி ஒரு ஏரியா. சைக்கிளில் லைட்டு போடாமல் அவர் அப்படியே சைக்கிளை ஓட்டிக்கிட்டே போகிறார். திடீர்னு ஒரு போலீஸ்காரர் அப்படியே நிப்பாட்டிட்டார். சார் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வண்டியை நிப்பாட்டிட்ட உடனே போலீஸ்காரர் கேட்டாரா, ஏ தம்பி சைக்கிள் ஓட்டுறல, எங்கே சைக்கிளில் லைட்டை காணோம் அப்படின்னு கேட்ட உடனே அந்த தம்பி என்ன பதில் சொல்லியிருப்பான்னு நினைக்கிறீங்க?
அப்படிலாம் சொல்லலாமா ஐயா? அவர் என்ன தெரியுமா சொன்னாரு? இங்க பாருங்க ஐயா, தெருவில் இவ்வளோ லைட்டு போட்டிருக்கிறீங்க, ஸ்ட்ரீட் லைட் இவ்வளோ லைட்டு இந்த சைடும் இருக்கு இந்த சைடும் இருக்கு. மக்கள் யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, என்னை வந்து இடிச்சிட மாட்டாங்க, நானும் இடிச்சிட மாட்டேன், ஏன்னா இவ்வளோ வெளிச்சம் இருக்கு. அப்போ ஏன் சைக்கிளில் வெளிச்சம்? நான் கிராமத்துக்கு சைடு போனேன்னா என்னுடைய டைனமோ என்ன பண்ணிக்கிறேன், ஆன் பண்ணி நான் வெளிச்சத்தை உண்டு பண்ணிக்கிறேன். ஏன்னா டைனமோ ஆன் பண்ணாங்கன்னா சைக்கிள் மிதிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். புரியுதா உங்களுக்கு? அதனால இந்த வெளிச்சமான நேரத்தில் அவர் என்ன பண்ணிட்டார், அதை ஆஃப் பண்ணிட்டு அவர் சைக்கிளை லகுவாய் சுலபமா மிதிச்சிட்டு அவர் போயிட்டே இருக்கிறார். சொன்னார், இவ்வளோ வெளிச்சம் இருக்கு, எதுக்கு இந்த டைம்ல 6 மணி தான் ஆகுது, இவ்வளோ வெளிச்சம் இருக்கு, எதுக்கு என் சைக்கிளில் வெளிச்சம் அப்படின்னு கேட்ட உடனே அந்த போலீஸ்கார் மேலே ஏற்றி இறங்கி பார்த்தாராம். ஹல்லேலூயா. பார்த்துட்டு அவர் சொன்னாராம், கீழே குனிஞ்சு அந்த 2 டயர் டியூபையும் பிடுங்கி விட்டுட்டாராம். ஹல்லேலூயா. அவர் ஏன் சார் என் சைக்கிளுடைய டயரை பிடுங்குறீங்கன்னு கேட்ட உடனே, இவ்வளோ காற்று இருக்குல்ல, ஏன் உன் சைக்கிள் டயருக்குள்ள காற்று வேணும், சைக்கிளை உருட்டிகிட்டே போகும். ஹல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, இந்த உலகத்தில் வெளிச்சத்தை கொடுக்கிறதுக்கு அநேக ஊழியக்காரர்கள் இருக்கிறாங்க. இந்த உலகத்திற்கு வெளிச்சமாய் இருப்பதற்கு அநேக பிலீவர்ஸ் இருக்கிறாங்க. இந்த உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்க அநேக பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்க. நான் ஏன் வெளிச்சமா இருக்கணும்? நான் ஏன் வெளிச்சமா இருக்கணும்? என் பாஸ்டர் இருக்கிறார் என் சபைக்கு வெளிச்சம் கொடுக்க. நான் ஏன் வெளிச்சமா இருக்கணும்? பெரியார் பாத சூளைமேடுக்கு பாஸ்டரும் பாஸ்டமாவும் இருக்கிறாங்க, அவங்க வெளிச்சத்தை கொடுத்துருவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க ஒளியா இருப்பாங்க. நான் என்ன பண்ணிக்கிட்டேன், இந்த விறகெல்லாம் போட்டுட்டு குளிர் காய்வாங்க பார்த்தீங்களா, அது போல வெளிச்சத்துல குளிர் காய்ந்து கொள்ளலாம். ஆமா, வெளிச்சத்துல இருக்கிறதுல அவங்களுடைய வேலை. நான் என்ன பண்ணுவேன், வருவேன், சர்ச்சுக்கு வருவேன், ஆமீன் போடுவேன், அல்லேலூயா போடுவேன், ஸ்தோத்திரம் போடுவேன், வீட்டுக்கு போவேன், இருளாயிருப்பேன். மறுபடியும் மறுவாரம் 7வது நாள் கழிச்சு சர்ச்சுக்கு வருவேன், ஆமீன் போடுவேன், அல்லேலூயா போடுவேன், ஸ்தோத்திரம் போடுவேன், வீட்டுக்கு போயிடுவேன். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையோடு கூட நிறைய கிறிஸ்துவர்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. நான் சொல்றது உண்மைதானா? உண்மைதானா சொல்றேன்னா? பக்கத்துல கைகளை பிடிச்சு கேளுங்க, அப்படிப்பட்ட கிறிஸ்துவர்கள் நீங்க தானா? நல்ல முகத்தை பார்த்து சிரிச்சுட்டே கேட்டுருங்க, முறைச்சிட்டு கேட்டுறாதீங்க. அல்லேலூயா. உடனே பக்கத்துல சொல்லுவாங்க, எப்படியா என் மைண்ட் வாய்ஸ் உனக்கு தெரிஞ்சிட்டு? ஹல்லேலூயா. அப்போ அந்த வாலிப தம்பி சொன்னார் பாத்தீங்களா, இவ்வளவு வெளிச்சம் இருக்கே, எதுக்கு எனக்குள்ள வெளிச்சம்? இவ்வளவு வெளிச்சம் இருக்கே, எதுக்கு என் சைக்கிள்ல வெளிச்சம்? இன்னைக்கு நான் சொல்லுவேன், உங்களில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடி எச்சரிக்கையா இருங்கள். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆமென். ஊழியக்காரர்களை ஆண்டவர் இந்த சபைக்கு வெளிச்சமாய் வைத்திருக்கிறார், இந்த பகுதிக்கு வெளிச்சமாய் வைத்திருக்கிறார். அது பழைய ஏற்பாட்டின் காலத்துல ஊழியக்காரங்கன்னா ஒரு சில கூட்டத்தார் மாத்திரம், லேவி கோத்திரத்தை மாத்திரம் ஆண்டவர் தன்னுடைய ஊழியத்திற்கு தெரிந்து கொண்டார். ஆனா இந்த கிருபையின் காலத்துல, இந்த கடைசி காலத்துல நான் மாத்திரம் இல்ல, இந்த சபையில இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஊழியக்காரர்கள். ஆமாதானா? பக்கத்துல கைகளை பிடிச்சு சொல்லுங்க, நீங்க ஊழியக்காரங்களாமா. ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை என்னை எப்படி வச்சிருக்கிறார்? ஊழியர்களாய் வைத்திருக்கிறார். அப்போ நமக்குள் இருக்கிற வெளிச்சம் அது இருளாகாதபடி நம்ம எப்படி இருக்கணுமா? எச்சரிக்கையா இருக்கணும். நம்ம வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளணும். சுவிசேஷத்தை அறிவிக்கிறது ஊழியக்காரனுடைய கடமை மாத்திரம் அல்ல, சபையுடைய கடமை. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானுடைய நாமத்தினாலே என்னைக்கு மூழ்கி எந்திரிச்சிங்களோ அன்னைக்கே பரிசுத்த ஆவியானவர் ஒளியாகிய கர்த்தர் புறாரூபம் கொண்டு உங்களுக்குள்ள இறங்கி வந்துருவார். அல்லேலூயா. வந்துட்டாரா? பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறாரா? இருக்கிறாரா இல்லையா? சந்தேகமா இருக்கா? இருக்கிறாரா இல்லையா? இருக்கிறாரா? சத்தமா ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆமா, அவர் எனக்குள்ள தான் இருக்கிறார். அவர் எப்படிப்பட்டவர்? அவர் ஒளியாகிய கர்த்தர். அப்ப என்னைக்கு நான் அவரை ஏற்றுக்கிட்டனோ அன்னைக்கே ஒளியாகிய கர்த்தர் எனக்குள்ள வந்துட்டார். அவர் எனக்குள்ள வந்த அந்த நிமிஷமே நான் உலகத்திற்கு வெளிச்சமா மாறிடுறேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களிடத்துல ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்க இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டீங்களா? இயேசு கிறிஸ்துவை நீங்க விசுவாசிக்கிறீங்களா? அவரை அன்றி வேறு ரட்சிப்பு இல்லைன்னு நீங்க நம்புறீங்களா? அப்போ ஆண்டவர் சொல்றார், நீ தான் உலகத்திற்கு வெளிச்சம். ஹல்லேலூயா. என் பாஸ்டர் ஒளியா இருப்பார், ஸ்தோத்திரம், நானும் உலகத்துக்கு வெளிச்சம் தான். ஆனா ஆண்டவர் சொல்றார், நீங்க ஆண்டவருக்கு வெளிச்சமா இருக்க, உலகத்திற்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. நம்மில் உள்ள வெளிச்சம் இருள் ஆகாதபடி எப்படி இருக்கணுமா? நம்ம சொல்லுங்க, எப்படி இருக்கணுமா? வெளிச்சமா இருக்கணும். ஹல்லேலூயா. ஒரு விசுவாசி என்ன பண்ணாங்களாம், அவங்களுக்கு ஒரு பிரச்சனை. அவ்வளவு பிரச்சனையில அவங்க வேகமா பாஸ்டர் அம்மா கிட்ட வந்தாங்களாம்.
பாஸ்டர்மா கிட்ட வந்து இப்படியாய் ஒரு கேள்வி கேட்டாங்களா, பாஸ்டர்மா என் குடும்பத்தில் அவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்கு, என் குடும்பத்தில் நிறைய போராட்டம் இருக்கு, எனக்கு ஒரு ஆலோசனை தேவை, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, நான் பாஸ்டரை பார்க்கணும், எனக்கு நீங்க உதவி செய்யுங்க. அந்த அம்மா ரட்சிக்கப்பட்டு எத்தனை வருஷம் ஆச்சான்? 20 வருஷம் ஆயிருச்சான். ஹல்லேலூயா. ஆமா, ஆண்டவர் 3 வருஷம் ட்ரைனிங் கொடுத்து 3 வருஷம் முடிஞ்ச உடனே அவன் ஊழியக்காரனா மாறிடுறான். ஹல்லேலூயா. சரி, இப்போ உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்கலாமா? உங்க அனுமதியோடு கேட்குறேன், கேட்கலாமா வேணாமா? நீங்க ரட்சிக்கப்பட்டு எத்தனை வருஷம் ஆச்சு? லைனா கேட்டுருவோமா? டைம் ஆயிரும். சும்மா குத்து மதிப்பா கேட்டுருவோம். எத்தனை வருஷம் ஆச்சு? 3 வருஷத்துக்கு மேல நான் ரட்சிக்கப்பட்டு ஆயிட்டு அப்படிங்கிறவங்க கை தூக்குங்க பார்க்கலாம். எல்லாமே தூக்கிட்டீங்கய்யா. கரங்களை தட்டி நீங்களா ஊழியக்காரங்க, கரங்களை தட்டி நீங்களே சொல்லிக்கங்க, நான் பெரிய ஊழியக்காரன் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆமா, ஏசப்பாவுடைய ட்ரைனிங் 3 வருஷம் தான் பக்கத்திலே வச்சிருப்பார். இந்த உலகத்துல கோழி, காக்கா, குருவி எல்லாமே தன்னுடைய வேலையை கரெக்டா செய்யுது. என்ன தெரியுமா செய்யுது? அந்த முட்டையில இருந்து குஞ்சு பொரிச்ச உடனே கரெக்டா ஒரு சில மாதம் பக்கத்துல வச்சுக்குது. அந்த மாதம் முடிஞ்ச உடனே துரத்தி விடுது, போ உன் வேலையை நீ பார்த்துக்க. இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் நம்ம 3 வருஷத்துக்கு பின்னாடி சபை பாஸ்டர் என்ன பண்ணணும்? துரத்தி விடணும். போ பிரேயர் சொல்ல ஆரம்பி, போ ஊழியத்தை பண்ணு, போ சுவிசேஷத்தை பண்ணு. என்ன பண்ணணுமா நாங்கெல்லாம்? சொல்லுங்க. என்ன பாஸ்டர் நீங்க வேற துரத்தி விடுவேன்னு சொல்றீங்க? நம்ம ஊழியம் பண்றதுக்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமா தானே? அப்ப பேதுருவை 3 வருஷம் கையில வச்சிருந்தார். 3 வருஷம் முடிவுல பேதுரு பிரசங்கம் பண்ணினார். 3000 ரட்சிக்கப்பட்டுச்சு. அல்லேலூயா. அதுக்கப்புறம் பிரசங்கம் பண்ணினார். 5000 ஆண்டவர் கொடுத்தார். அப்போ அப்படிப்பட்ட இருதயத்தை தான் ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். ஆமென். நம்ம இன்னும் எத்தனை நாள் சபையில விசுவாசியாவே உட்கார்ந்துட்டு இருக்கிறது? இன்னும் எத்தனை நாள் தான் சபையில ஊழியம் பண்ணாம சத்தியத்தையே கேட்டு 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 கேட்டுட்டு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறது? கேட்ட சத்தியத்தை நம்ம மற்றவங்களுக்கு கடத்தணும். ஆமா தானே? அவன் தேங்கி இருக்கிற தண்ணி எப்படி ஆயிருமா? கெட்டு போயிரும். அல்லேலூயா. அப்போ தண்ணி எப்படிப்பட்டதா இருக்கணும்? அது பாய்ந்து ஓடணும். அல்லேலூயா. அப்படி பாய்ந்து ஓடுகிற தண்ணியை தான் கர்த்தர் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் பயன்படுத்துவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த சபையில 20 வருஷமான அந்த விசுவாசி அந்த அம்மா கிட்ட வந்து கேட்டாங்கன்னா, நான் ஐயாவை பார்க்கணும். அந்த அம்மா சொன்னாங்களா, ஐயா ஆபீஸ் ரூம்ல இருப்பாரு, போய் பாரு, நான் உன் பின்னாடியே வந்துடுறேன். போய் பாரு, உன் பின்னாடியே வந்துடுறேன். ஏன் பின்னாடியே வந்துடுறேன்னு சொன்னாங்கன்னு நான் இப்போ பின்னாடி சொல்கிறேன். பின்னாடியே வந்துடுற உடனே அந்த அம்மா என்ன பண்ணாங்களாம்? கையில் பைபிள் எடுத்துட்டு ஸ்கார்ஃப் கட்டிக்கிட்டு ஐயாவை பார்க்கறதுக்கு என்ன பண்ணுறாங்களாம்? அப்படியே போயிட்டு அந்த அவர் ரூம் வாசல்ல இருந்து கதவை திறந்து பார்க்குறாங்களாம். ஐயா இல்லையா? ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் இல்லை, அவர் ஊழியத்திற்கு போயிட்டார். உடனே பின்னாடியே வந்த பாஸ்டர்மா சொன்னாங்களாம், என்ன ஐயா இல்லையா அப்படின்னு கேட்ட உடனே, ஆமாம்மா ஐயா இல்லை, நீங்கள் இங்கே இருப்பாருன்னு சொன்னீங்க, நீ ரட்சிக்கப்பட்டு 20 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் உன் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைக்கு நீ ஐயாவையே தேடிக்கிட்டு இருக்கிற. என்னைக்கு நீ அந்த ஐயாவை தேடுவ? ஹல்லேலூயா. என்னைக்கு நீ ஏசப்பாவை தேடுவ? நீ மற்றவனுடைய பிரச்சனைக்கு நீ ஒரு சொல்யூஷனா இருக்கிறத காட்டிலும் நீ இன்னும் எப்படிப்பட்டவளா இருக்கிற? இன்னும் எனக்கு உதவி செய்வாங்களா? இப்போ அவர் ரூம்ல இல்ல, ஆனா ஒரு நாள் அவர் இந்த உலகத்துல இல்லாம போயிருவார். அப்போ நீ யாருக்கிட்ட ஆலோசனை கேட்ப? இப்போ அந்த ஊழியக்காரனுடைய வெளிச்சத்துல நீ குளிர் காயிற. ஆனா ஒரு நாள் அந்த ஊழியக்காரன் இந்த உலகத்தை விட்டு மறைஞ்சு போயிருவாரு, இந்த உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டுவார். அன்றைக்கு நீ யார்கிட்ட போய் ஆலோசனை கேட்ப? அன்றைக்கு உனக்கு வெளிச்சமா யார் இருப்பா? இன்னைக்கே நீ உன்னுடைய வாழ்க்கையில நீ உணர்ந்து கொள், நீயே ஒரு வெளிச்சமா இருக்கிற. புரியுதான சொல்றது உங்களுக்கு? ஹல்லேலூயா. பக்கத்துல கைகளை பிடிச்சு தைரியமா சொல்லுங்க, பிரதர் சிஸ்டர், நீங்க இந்த உலகத்திற்கு வெளிச்சமா இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. அதை நம்ம தெரிந்து கொள்ளணும். நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளுக்கு ஊழியக்காரத்துல கவுன்சிலிங் கேட்கிறோமா? இது 100க்கு 100 சரி, நான் இதை தவறுனே சொல்ல மாட்டேன். ஆனா ஆண்டவரை நோக்கி பார்க்காம ஊழியக்காரங்களையே ஒவ்வொரு நாளும் என்ன செய்யாதீங்க. நோ. அல்லேலூயா. அதுக்கு வேதம் உங்களுக்கு இடம் கொடுக்கல. பழைய ஏற்பாட்டின் சத்தியம் அதுக்கு இடம் கொடுத்துச்சு. ஆனால் அந்த கிருபையின் காலத்தில் ஆண்டவர் அதுக்கு இடம் கொடுக்கல. அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில பிரச்சனையா? போடு முழங்கால போடு, கையை உயர்த்து. போடு முழங்கால போடு, கையை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட விசாரி. அவருடைய இருதயத்தில் ஒரு மன தெளிவை கொடுப்பார். ஏன்னா அவர் ஆலோசனை கர்த்தர். உன் மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லியிருக்கிறார்? அவர் சொன்னாரா, உன் ஊழியக்காரனுக்கு மேல், உன் பாஸ்டர் அம்மாக்கு மேல, உன் பாஸ்டருக்கு மேல கண்ணை வச்சு நான் ஆலோசனை கொடுப்பேன்னு சொல்லல. என்ன சொல்லி இருக்கிறார் சொல்லுங்க? நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க, என் மேல கண்ணை வச்சு ஆலோசனை சொல்லுகிற கர்த்தர். ஹல்லேலூயா. அப்ப இந்த உலகத்திற்கு நம்ம யாரா இருக்கிறோம்? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க தாங்க ஒளியா இருக்கிறீங்க, நீங்க தான் வெளிச்சமா இருக்கிறீங்க.
ஆனா நம்ம மற்ற வெளிச்சத்தை தேடிக்கிட்டே இருக்கிறோம். இந்த மின்மினி பூச்சிகள் இருக்கு பார்த்தீங்களா, மின்மினி பூச்சிகள், அது அதனுடைய தலைக்கு பிற்பகுதியில் அது ஒரு வெளிச்சத்தை அது பிரதிபலிக்கும். ஆனால் அந்த மின்மினி பூச்சிக்கு தெரியாதான் அது ஒரு வெளிச்சத்தை கொண்டு வரும்னு. அது ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணுமா, ஏதாவது வெளிச்சம் டியூப் லைட் ஏதாவது இருந்துச்சுன்னா அது கிட்ட போய் நிற்குமா. ஏன்னா அங்கே தான் வெளிச்சம் இருக்குது, அங்கே தான் வெளிச்சம் இருக்குன்னு என்ன பண்ணுமா, அது கிட்ட போய் நிற்குமா. ஹல்லேலூயா. அப்படி கிட்ட போய் நிற்கும் போது அந்த இடத்துல ஒரு பல்லி அழகாக காத்திருக்கும். பக்கத்தில் வந்த உடனே என்ன பண்ணோம், கப்பக்குன்னு பிடிச்சி என்ன பண்ணிடும். அப்போ அந்த பூச்சிக்கு தெரியல எனக்குள்ள வெளிச்சம் இருக்கு. இன்னைக்கு கிறிஸ்தவர்களுக்கு தெரியல நான் தான் வெளிச்சமாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த மாதிரி சத்தியத்தெல்லாம் சொல்லி கொடுக்கறதுக்கு தான் ஆண்டவர் எங்களை வைத்திருக்கிறார். புரியுதா உங்களுக்கு? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ நீங்க உலகத்துக்கு வெளிச்சம், நான் உலகத்துக்கு வெளிச்சம். நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த உலகத்தில் இருக்கிற இருளில் இருக்கிற மக்களை நம்ம வெளிச்சத்திற்கு நேராய் நடத்தணும். ஹல்லேலூயா. அப்போ நம்ம தெரிந்து கொள்ளணும், எனக்குள்ள கர்த்தர் இருக்கிறார், அவர் ஒளியாய் இருக்கிறார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் பெரியவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். அதனால தான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். எடுத்து வாசிங்க, லூக்கா 11வது அதிகாரம் 35வது வசனத்தை ஒருவர் வாசிக்க நாம் யாவரும் கேட்கலாம். ஆகையால் உன்னில் உள்ள வெளிச்சம், உன்னில் உள்ள வெளிச்சம் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆல்ரெடி உனக்குள்ள என்ன இருக்கு? வெளிச்சம் இருக்கு. ஆல்ரெடி உனக்குள்ள வெளிச்சம் இருக்கு. ஆகையால் உன்னில் உள்ள வெளிச்சம் இருள் ஆகாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். ஒரே ஒரு முறை பக்கத்துல கைகள் கொடுத்து சொல்லுங்க, எச்சரிக்கையாயிருங்கள். அல்லேலூயா. எச்சரிக்கையாய் இருங்கள். அந்த வெளிச்சத்துல நம்ம குளிர் காயணும். ஒவ்வொரு நாள் நமக்குள்ள கர்த்தர் கொடுத்திருக்கிற வெளிச்சத்தை நம்ம ருசி பார்க்கணும். ஹல்லேலூயா. ஆமென். பவுல் நிருபத்தில் அநேக இடத்துல எழுதும் பொழுது தன்னுடைய பிள்ளைகளுக்கு அவர் இப்படியாய் எழுதுகிறார். உனக்குள் இருக்கிற ஆவியின் வரங்களை நீ என்ன செய்யணும்? அனல் மூட்டி எழுப்பி விடணும். உனக்குள்ள இருக்கிற ஆவியின் வரங்களை எப்படி பண்ணணுமா? எல்லாரும் ஏகமாய் சொல்லுங்க, எனக்குள் உள்ள ஆவியின் வரங்களை அனல் மூட்டி எழுப்பணும். ஏன் பவுல் அடிக்கடி சொல்றாரு? ஏன் பவுல் அடிக்கடி இந்த காரியத்தை சொல்றார்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் ரட்சிக்கப்பட்ட புதுசுல கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்கு என்று சொல்றேன். ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் தரிசனத்தின் கண்களை எனக்கு திறந்து கொடுத்திருந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ எனக்குள் இருக்கிற அந்த தரிசனத்தின் கண்களுக்காக நான் ரொம்ப 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 சந்தோஷப்பட்டேன். முழங்கால் படி போட்டு 2 கரங்களை உயர்த்தி இயேசுவேன்னு நான் சொல்லும் பொழுது ஆண்டவர் நிறைய காரியங்களை தரிசனத்தின் மூலமாய் வெளிப்படுத்துவார். என் குடும்பத்தில் நடக்க போகிற காரியத்தை ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்துவார். நாளைக்கு நடக்க போற காரியத்தை இன்றைக்கே வெளிப்படுத்துவார். அப்படி ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நடக்கிற காரியங்களை வெளிப்படுத்திட்டே இருப்பார். அப்போ நான் நினைச்சேன், அப்பாடா ஸ்தோத்திரம், எனக்கு ஆண்டவர் எதை கொடுத்துட்டார்? தரிசனத்தின் கண்களை கொடுத்துட்டார். அப்படி அந்த தரிசனத்தின் கண்களை பெற்றுக்கொண்டேன்னா அந்த வரங்கள், அந்த கிஃப்டை ஒரு பெட்டிக்குள்ள வச்சுட்டு நான் பூட்டிடல. என் சர்ச்சில் இருக்கிற எல்லாருடைய பேரை நான் எழுதி வச்சிருப்பேன். ஹல்லேலூயா. என் சபையில் நான் உண்மையை சொல்றேன், பலிபீடத்திலிருந்து கூட்டல குறைக்கலையா. என் சர்ச்சில் இருக்கிற எல்லாருடைய பேரையும் எழுதி வச்சிருப்பேன். ஒவ்வொரு பிள்ளைங்களுடைய பேரை இப்ப கேட்டா கூட நான் சொல்லுவேன். நான் ரட்சிக்கப்பட்ட புதுசுல என் சர்ச்சிலுடைய எண்ணிக்கை 14 நம்பர். அந்த 14 பேரையும் எழுதி வச்சுட்டு திங்கக்கிழமை இருந்து சனிக்கிழமை வரைக்கும் ஒரு ஆளுக்கு, அதாவது ஒரு நாளுக்கு 2 பேருக்காக நான் ஜெபம் பண்ணுவேன். அல்லேலூயா. என்னைக்கு நான் சண்டே ஆச்சுன்னா என்னைக்கு நான் சர்ச்சுக்கு வருவேன். ஆராதனை முடிஞ்ச உடனே என்கிட்ட என்னென்ன காரியங்கள் ஆண்டவர் பேசினார்னு கேட்கறதுக்கு ஒரு சின்ன கூட்டத்தை ஆண்டவர் வச்சிருந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்போ இந்த நபருக்காக ஜெபம் பண்ண, ஆண்டவரே இவங்களுக்காக எனக்கு ஒரு தரிசனத்தை கொடுங்க. ஏன்னா ஆண்டவர் எதை தான் கொடுத்துட்டார்? ஆரம்பத்தில் தரிசனத்தின் கண்களை கொடுத்துட்டார். அதை நான் ட்ரங்க் பெட்டில பூட்டி வைக்க விரும்பல, அதை நான் பிரயோஜனப்படுத்த விரும்புகிறேன். அல்லேலூயா. அப்படி ஒவ்வொரு காரியத்தையும் ஒரு பேப்பர்ல எழுதிட்டு நான் சர்ச்சுக்கு போயிட்டு ஆராதனை எல்லாம் முடிச்ச உடனே நானா வாலண்டியரா போவேன். அக்கா, ஆண்டவர் உங்களுக்கு இந்த காரியத்தை சொன்னாரு. பிரதர், ஆண்டவர் இந்த காரியத்தை உனக்கு சொன்னார். தங்கச்சி, கர்த்தர் இப்படிப்பட்ட ஒரு காரியம் உனக்கு நடக்கணும்னு சொல்லி இருக்கிறாருமா அப்படின்னு ஒவ்வொரு காரியத்தையும் சொல்லுவேன். ஏன்னா நான் பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அவர் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த வசனத்தை மறுபடியும் வாசிமா. ஆகையால் உன்னில் உள்ள வெளிச்சம் இருள் ஆகாதபடி. போதும், நான் சொன்ன அப்புறம் வாசிங்க. ஆகாதபடி அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்குள்ள ஆண்டவர் ஒரு வெளிச்சத்தை கொடுத்திருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க, எனக்குள்ள ஆண்டவர் ஒரு வெளிச்சத்தை கொடுத்திருக்கிறார். இன்னொரு முறை, எனக்குள்ள ஆண்டவர் வரங்களை கொடுத்திருக்கிறார். அப்போ அந்த வெளிச்சத்தையும் வரங்களையும் நான் பிரயோஜனப்படுத்தலைன்னா
ஆட்டோமேட்டிக்கா அது மங்கி போய்விடும். புரியுதா உங்களுக்கு? ஆட்டோமேட்டிக்கா அது எப்படி ஆயிருமா? மங்கி போயிடும். எனக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் ஒரு ஆசை, இந்த சபையை சார்ந்த ஒவ்வொருவரும் மங்கி எரிகிற திரியாய் இருக்கக்கூடாது, எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருக்கு. ஹல்லேலூயா. மங்கி எரிகிறவரை நம்ம இருக்கக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? அதனால தான் கர்த்தர் இந்த மாதிரி சத்தியத்தை கொடுக்கிறார். அப்போ உங்களுக்குள்ள ஆண்டவர் வெளிச்சத்தை கொடுத்திருக்கிறார். அந்த வெளிச்சம் இருள் ஆகாதபடி நீங்க எப்படி இருக்கணுமா? எச்சரிக்கையா இருக்கணும். டெய்லி அந்த வெளிச்சம் லைட் கரெக்டா எரியுதா? அந்த வெளிச்சம் கரெக்டா இருக்கா? இன்னைக்கு நம்ம வீட்டுக்குள்ள போறோம், போகும்போதே ஒரு சுவிட்சை போடுறோம், போட்ட உடனே லைட்டு எரியுது. இன்கேஸ் அந்த லைட்டு கொஞ்சம் கண்ணடிச்சது போல எரிஞ்சதுன்னா உடனே வீட்டுக்காரர்கிட்ட சொல்றோம், ஐயா என்ன பண்ணுங்க, வரும்போது ஒரு லைட்டை வாங்கிட்டு வாங்க, உடனடியா இந்த லைட்டை மாத்தணும், வீட்டு வாசல்ல இப்படி இருட்டா இருக்கிறது நல்லது இல்லை சொல்றோமா இல்லையா? அப்போ உலக பிரகாரமா நம்ம வாழ்ற வீட்டை நம்ம இப்படி பார்க்கிறோம், கரெக்டா மெயின்டைன் பண்றோம். கர்த்தர் நமக்குள்ள கொடுத்திருக்கிற வெளிச்சம், அது உண்மையாகவே வெளிச்சம் ஒவ்வொரு நாளும் அதிகமாகுதா இல்ல ஒவ்வொரு நாளும் கம்மியாகுதா? ஒவ்வொரு நாளும் கம்மியாச்சுன்னா நம்ம மறுபடியும் என்ன செய்யணும்? பிராக்டிஸ் செய்யணும். என்னுடைய வெளிச்சம் அது பிரகாசிக்கணும், என் வெளிச்சம் அது பிரகாசிக்கணும். ஆண்டவர் பழைய ஏற்பாட்டில் ஆசாரிப்பு கூடாரத்தில் இப்படி ஒரு காரியத்தை அவர் சொன்னார். எடுத்து வாசிங்க, யாத்திராகமம் 27வது அதிகாரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 20வது வசனம். யாத்திராகமம் 27 20வது வசனம். குத்து விளக்கு எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்கும்படி, குத்து விளக்கு எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்கும்படி, இடித்து பிழிந்த, எல்லாரும் சொல்லுங்க, இடித்து பிழிந்த தெளிவான ஒலிவ எண்ணெயை உன்னிடத்தில் கொண்டு வரும்படி இஸ்ரவேல் புத்திரருக்கு கட்டளையிடுவாயாக. ஹல்லேலூயா. ஒலிவ எண்ணெய்னு ஆண்டவர் சொல்லல, என்ன சொல்றாரு? இடித்து பிழிந்த. சொல்லுங்க பக்கத்துல கை. தெளிவான, இடிச்சு பிழிந்த தெளிவான ஒலிவ எண்ணெய். எண்ணெய் அது கர்த்தருடைய வார்த்தை. ஹல்லேலூயா. அப்போ எனக்குள்ள இருக்கிற வெளிச்சம் அது இருள் ஆக கூடாதுன்னா நான் கர்த்தருடைய வார்த்தையை ஒவ்வொரு நாளும் தரிசிக்கணும். சரிதானா? அப்போ அந்த கர்த்தருடைய வார்த்தையை நான் சும்மா தரிசிச்சா போதாது, அதை நான் இடிக்கணும், அதை நான் பிழியணும். எம்மாவூர் சீஷர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் அப்புறம் போகிறது போல இருக்கிறார்னு கண்டு அவரை வருந்தி கேட்டுக்கொண்டாங்க. அவர் அவர்களோடு கூட தங்கின உடனே அப்பத்தை எடுத்து அவர் அப்பத்தை பிட்கிறார். அவர்களுடைய கண்கள் திறந்தது. யோசித்து பாருங்க, அப்பத்தை பிக்கிறதுக்கும் அவங்களுடைய கண்கள் திறக்கிறதுக்கும் என்னமா சம்பந்தம்? அப்போ தேவனுடைய வார்த்தையை அடையாளப்படுத்துகிறது. ஹல்லேலூயா. அப்ப தேவனுடைய வார்த்தையா இருக்கிற நம்முடைய கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற பட்டயத்தை, வசனத்தை, வேதத்தை நம்ம இடித்து பிழியணும். ஹல்லேலூயா. ஒரு வசனம் இருக்கா, அந்த வசனத்தை அப்படியே அதை ஆராயணும், உள்ள போய் அதனுடைய காரியங்களை ஆராயணும். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார் அப்படின்னு வாசிச்சுட்டு அடுத்த வசனத்துக்கு கடந்து போயிடக்கூடாது. அவர் யாருக்கு மேய்ப்பராய் இருப்பார்? அவர் எப்படிப்பட்ட மேய்ப்பராய் இருப்பார்? அவர் ஒரு மனுஷனுக்கு மேய்ப்பனாய் இருந்த அவருடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்? அவர் எந்த விதமான மனிதர்களுக்கு மேய்ப்பனாய் இருப்பார் அப்படின்னு அந்த வசனத்தை நம்ம இடிக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. வார் கோதுமையை இந்த உரல்ல போட்டு உலக்கையை வச்சு என்ன பண்ணுவாங்க? இடின்னு இடிப்பாங்க. அப்படி இடிக்கும் போதுதான் அதனுடைய அந்த பதர்கள் அதை விட்டு நீங்கி போயிடும். ஹல்லேலூயா. நம்முடைய வேதத்துல கர்த்தர் ரகசியங்களினாலே இதை மூடி வைத்திருக்கிறார். நம்முடைய வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு வசனமும், அந்த வசனத்தினுடைய வார்த்தையும், வார்த்தையினுடைய எழுத்தையும், எழுத்தினுடைய உறுப்புகள் ஒவ்வொன்றையும் ஆண்டவர் என்ன பண்ணி இருக்கிறார்? அந்த கோதுமையை கவர் பண்ணி இருக்கிற அதனுடைய உமியை போல ஆண்டவர் பக்குவப்படுத்தி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த வார்த்தை நமக்கு ஜீவனாகவும் ஒளியாகவும் இருக்கணும்னா முதல்ல அந்த வார்த்தையை நம்ம இடித்து அதை பிழியணும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப இடித்து பிழியறதுனா என்ன? ஒரு வசனத்தை எடுத்தீங்களா, ஒரு வசனத்திலே நின்று அதை வாசித்து அதை இடித்து பிழிந்து அதில் இருக்கிற மொத்த சத்தையும் உறிந்து கொள்ளுகிற அளவிற்கு வசனத்தை படிக்கணும். அல்லேலூயா. அப்படிப்பட்ட வசனம் ஒரு மனுஷனுக்குள்ள போனாதான் அந்த வசனம் எப்படி இருக்குமா? எப்படி இருக்குமா? வாசிங்க.
ஒலிவ எண்ணெய் உன்னிடத்தில் கொண்டு வரும்படி இஸ்ரவேல் புத்திரருக்கு கட்டளையிடுவாயாக. ஆசரிப்பு கூடாரத்தில் சாட்சி சன்னதிக்கு முன்னிருக்கும் திரைச்சீலைக்கு வெளிப்புறமாக 27:20 குத்து விளக்கு எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்கும்படி இடித்து பிழிந்த தெளிவான ஒலிவ எண்ணெயை உன்னிடத்தில் கொண்டு வரும்படி. அதுக்கு முன்னாடி குத்து விளக்கு எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்கணும்னா, அது எரிந்தா தான் ஒளி வரும். ஆமா தானே? நான் சொல்றது சரிதானா? அது எரிந்தா தான் என்ன வரும்? ஒளி வரும். அப்போ கர்த்தருடைய வார்த்தையை நம்ம இடித்து பிழிந்தாத்தான் அது எரிகிறதற்கான எண்ணெய், ஒலிவ எண்ணெய் நமக்குள்ள காணப்படும். ஹல்லேலூயா. அந்த ஒலிவ எண்ணெய் எந்த விளக்குல இருக்கோ அந்த விளக்கு தான் எரியும். அப்படி எரிகிற விளக்கு தான் இந்த உலகத்திற்கு வெளிச்சத்தை கொண்டு வந்து சேர்க்கும். ஹல்லேலூயா. அப்ப ஏதோ வசனத்தை வாசிக்கிறேன், ஏதோ கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார் அப்படின்னு சும்மா கடன்னு சொல்லிட்டு வசனத்தை படிச்சுட்டு போறது இல்லை. ஒவ்வொரு வசனத்தையும் இடிக்கணும். பக்கத்துல கைகளை பிடிச்சு சொல்லுங்க, வசனத்தை இடிக்கணும், வசனத்தை பிழியணும். வசனத்தை பிற்கும் பொழுது கண்கள் தெளிவடைகிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் எம்மாவூர் சீஷர்களுக்கு மத்தியில அந்த அப்பத்தை பிளந்தார், அப்பத்தை முறித்தார். அதை உடனேயே அவர்களுடைய கண்கள் தெளிவானதான். அப்போ ஒரு மனுஷனுக்கு கண் எப்படி இருக்கான்? பைபிள் சொல்லுது, அந்த கண் அவனுக்கு ஒளியாய் இருக்கு. அந்த கண் அவனுக்கு இருளடைந்தால் சரீரம் முழுக்க இருளாயிரும். அப்போ ஒரு மனுஷனுக்கு அவன் ஒரு மனுஷன் ஒளியா இருக்கணும்னா, நான் இந்த உலகத்திற்கு வெளிச்சமா இருக்கணும்னா, கர்த்தர் சொல்லி இருக்கிறார், என்னுள்ள வெளிச்சம் இருளாகாதபடி நான் வேத வசனத்தை இடித்து பிழிந்து தியானிக்கணும். ஹல்லேலூயா. அப்படி தியானிக்க தான் நமக்குள்ள இருக்கிற வெளிச்சம் அது அனல் மூட்டி எழுப்பப்படும். ஹல்லேலூயா. இப்போ ஆரம்பத்தில் ஆண்டவர் நமக்குள்ள ஒரு தீபத்தை கொடுத்துருவார், ஒரு தீபத்தை கொடுத்துருவார். இப்போ நம்மள புதுசாக ஒரு பைக் வாங்குறோம்னா அந்த பைக்கில் எம்டி பைக்கோட தரமாட்டான். புரியுதா உங்களுக்கு? பைக்கில் ஒரு 1/4 லிட்டர் பெட்ரோலை ஊற்றி கொடுத்துருவான். ஆமாம் தானே? வீடு வரைக்கும் வர்றதுக்கு என்ன பண்ணுவான்? பைக்கில் ஒரு கொஞ்சோண்டு பெட்ரோலை கொடுப்பான். அதே போல தான் நீங்களும் நானும் ரட்சிக்கும் பொழுது, ரட்சிக்கப்பட்டதான அந்த நேரத்தில் உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் ஆண்டவர் கொஞ்சம் ஒலிவ எண்ணெய் வச்சிருப்பார். ஹல்லேலூயா. அந்த ஒலிவ எண்ணெய் கொஞ்ச நாள் ஓடும். அந்த எண்ணெய் இருக்கிறதுனால கொஞ்ச நாள் வண்டி ஓடும். ஆனால் அந்த எண்ணெயை வச்சுட்டு வாழ்க்கை முழுக்க வண்டி ஓடுனா நீங்கள் இறங்கி தான் வண்டியை தள்ளணும். புரியுதா உங்களுக்கு? இறங்கி தான் வண்டியை தள்ளணும். அப்போ அந்த எண்ணெய் அது அதிகரிக்கப்படணும்னா நான் என்ன பண்ணணும்? இடித்து பிழிந்து ஆண்டவருடைய சமூகத்திற்கு போய் நிற்கணும். ஹல்லேலூயா. வேத வசனத்தை நல்லா வாசிக்கணும். இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள், நீங்களும் நானும் வசனத்தை வாசிக்காம எந்த ஒரு ஆத்மாவையும் ஆதாயப்படுத்தவே முடியாது. ஏன்னா அவங்க கேள்வி கேட்பாங்க, அந்த கேள்விக்கு நம்ம வெளிச்சத்தை கொடுக்கணும், பதில் அவர்களுடைய கண்களுக்கு வெளிச்சமா இருக்கணும். அப்படி இருந்தா தான் அவர்களை ஆதாயப்படுத்திக் கொள்ள முடியும். புரியுதா உங்களுக்கு? அப்ப நம்ம செய்ய வேண்டிய மிக பிரதானமான காரியம் என்ன? வேத வசனத்தை வாசிக்கணும். பங்கு பங்காய் சந்தாய் பிரித்து நம்ம வாசிக்க வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு சாட்சியை கொடுக்கிறார், ஒரு மனுஷனை குறித்து சாட்சியை கொடுக்கிறார். எடுத்து வாசிங்களேன். யோவான் 5வது அதிகாரம் 35வது வசனத்தை வாசிக்க கேட்கலாமா? அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தான். அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தான். நீங்களும் சில காலம் அவன் வெளிச்சத்திலே களிகூர மனதாய் இருந்தீர்கள். ஹல்லேலூயா. இந்த இடத்துல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யாரை குறித்து சொல்றாருன்னா யோவான் ஸ்நானகரை குறித்து சொல்றார். யோவான் ஸ்நானகன் எப்படி இருந்தானா? எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தான். அப்போ அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வேலையை அவன் கரெக்டா செஞ்சுட்டான். ஹல்லேலூயா. அவன் எப்படிப்பட்டவனா இருந்தான்? உலகத்திற்கு வெளிச்சமாக இருந்தான். அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தான். ஆண்டவர் சொல்றார் பிலிவரை பார்த்து, நீங்களும் சில காலம், அந்த லைனை நீங்க கோடிட்டு கொள்ளணும், நீங்களும் சில காலம் அந்த வெளிச்சத்திலே குளிர்காய மனதாய் இருந்தீர்கள். அப்போ ஆரம்பத்தில் ஒரு விசுவாசி ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட அந்த தருணத்தில் புதிய நாட்கள் ஒரு 3.5 வருஷம் வரைக்கும் ஊழியக்காரனாய் இருக்கிற ஒவ்வொருடைய அவன் விளக்கின் ஒளியின் மூலியமா நீங்க குளிர் காயலாம். அவங்க உங்களுக்கு வேத வசனத்தை பிட்டு கொடுக்கலாம். ஆனால் அதற்கு பிற்பாடும் அவர் தான் எனக்கு வசனத்தை கொடுக்கிறாரே, அவர் தான் ஒளியா இருக்கிறார் அப்படின்னு ஊழியக்காரன் என்ன செய்யக்கூடாது? பிடிச்சிட்டே இருக்கக்கூடாது.
சில காலம். அந்த சில காலம் நம்ம குளிர் காய்ந்ததற்கு பிற்பாடு நீங்கள் வெளிச்சமாய் மாறணும். உங்களுடைய வெளிச்சத்திலே இன்னும் ஒரு சிலர் குளிர் காயும்படி நீங்கள் அவர்களை அழைத்து கொண்டு வரணும். புரியுதா? இதுதான் செயின் டிசிபிள்ஷிப்னு சொல்லுவாங்க. நான் வளர்ந்துட்டேன், ஆண்டவருடைய வார்த்தையை பிரசங்கிக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்போ நான் யார் யாருக்கெல்லாம் பிரசங்கிக்கிறனோ அவர்களுக்கும் இதே எண்ணம் வரணும். நான் வளர்ந்துருவேன், நான் வளர்ந்த உடனே நான் மக்களுக்கு பிரசங்கம் பண்ணணும். ஹல்லேலூயா, ஆமென். அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தை கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அப்போ ஆண்டவர் மத்தேயு 5:14 சொல்றாரு பாத்தீங்களா, நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். அப்ப அது கேட்ட உடனே நமக்குள்ள என்ன இருக்கு? எங்க வீட்டுல ஒருத்தன் கூட என்ன பண்ணல, வெளிச்சமா இருக்கிறேன்னு சொல்லல. ஆனா ஏசப்பா இப்படி சொல்றாரு, சரி இருப்போம் போல இருக்கு அப்படின்னு சந்தோஷத்தோட சிரிச்சுக்கிட்டு போறதுக்கு இல்லை. நம்ம அந்த வார்த்தையின்படி நம்ம வாழ பழகணும். நான் உலகத்துக்கு வெளிச்சம், நான் இருக்கிற பகுதி, நான் தான் அந்த பகுதிக்கு வெளிச்சம். ஹல்லேலூயா. என் குடும்பம், அதுக்கு நான் தான் வெளிச்சம். ஒருவேளை உங்க குடும்பத்துல 4 பேர் ரட்சிக்கப்பட்டிருந்தாங்கன்னா 4 பேருடைய இருதயத்துல காணப்படணும், நான் தான் இந்த குடும்பத்துக்கு வெளிச்சமா இருக்கிறேன். ஹல்லேலூயா. அவங்க வெளிச்சமா இருப்பாங்க, அவங்க வெளிச்சமா இருப்பாங்க. அந்த வெளிச்சத்துல குளிர் காய்ந்திரலாம், அந்த வெளிச்சத்துல பாதை தேடிடலாம் அப்படின்னு மற்றவனை பார்த்துட்டு நம்ம வண்டி ஓடக்கூடாது. நம்முடைய வண்டி நம்மளுடைய ஹெட்லைட்ல இருக்கிற வெளிச்சத்தை நோக்கி நம்ம ஓடணும். ஹல்லேலூயா. ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடி எச்சரிக்கையாயிரு.